அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் வந்துட்டு பனிக்காலம் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ரோஜா செடிகள் எல்லாம் சூப்பராக வந்துடுவாங்க. பனிக்காலத்தில் நம்ம ரோஜா செடிகளில் உள்ள இலைகள் எல்லாமே சுருண்டு போயிருந்ததை நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்ம ரோஜா செடிகள்லாம் எப்படி வந்துருச்சுன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பாருங்கள் அழகழகான பூக்கள் நமக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. இன்றைக்கும் தட்டு நிறையா பறிக்கிற அளவு பாருங்களேன் எவ்வளோ அழகுன்னு. ஒயிட் செம்பருத்தி நிறையா இருக்குது. இந்த பாருங்கள் நல்ல அடுக்குகளோட இந்த ரோஸ் சாண்டல் ரோஸ் சூப்பராக இருக்குங்க. ரோஜா செடிகள்லாம் இப்போ பாருங்கள் இலைகள்லாம் எவ்வளோ அருமையாக வளருது பாருங்கள். பனிக்காலம் முடிஞ்சிச்சு. இந்த தை மாதம் பகலில் வெயிலும் இருக்கும், இரவில் பனிப்பொழிவும் சரியாக இருக்கிறதுனால செடிகள் வளர்ச்சி எல்லா செடிகளுடைய வளர்ச்சியுமே சூப்பராக இருக்குங்க. நிறைய புது துளிர்கள் வருங்க. அதுக்கப்புறம் இந்த கொடி ரோஸோட ஸ்பெஷலை உங்கள்கிட்ட ஒன்று காட்டணுங்க. ரோஜா செடிகளில் கிளைகள் புதுசாக உருவாகும், சின்ன சின்ன கிளைகளாக உருவாகும். ஆனால் இப்போ என்னால் பாருங்கள் ஒரு கிளை உருவாகும் போது எவ்வளோ பெரிய கிளையாக உருவாகுதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு வளர்ச்சியில் இருக்குங்க இந்த கொடி ரோஸ் வெரைட்டி. இந்த ரோஜா செடியிலையும் பாருங்கள் இலைகள்லாம் எவ்வளோ அந்த பசுமையாக மாறிடுச்சு பார்த்திங்களா. பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தை மாதத்தில் இங்கேயும் பாருங்கள் இலைகள் எல்லாம் அழகாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் நம்ம அந்த பழைய செடிகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நம்ம புது செடிகள் நட ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கங்க இப்போ புதுசாக ஒரு பூத்திருக்கு. இதில் பாலினேஷனால் 2 கலரில் இருக்குது பாருங்கள். பூச்செடிகள் மட்டும் இல்லைங்க, காய்கறி செடிகளும் அழகாக பூக்கள் வச்சு காய்கள் வர தருணங்க இந்த தை மாத காலம். பாருங்களேன் எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்களும் காய்களும் வச்சுட்டே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாங்கின சாமந்தி இது ஒயிட் கலரில் பூத்துட்ருக்குங்க. இன்னும் சரியாக மலர மாட்டேங்குது, பாதி அளவு மலருது. ஆனால் ஒயிட் கலரு அழகாக இருக்குங்க இதுவும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து எடுத்து போட்டோம் இல்லைங்களாங்க இந்த மொச்சை பாருங்கள், அதுக்கு அழகாக கொடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் ஒரு கம்பு நட்டு இதில் கொடி சுற்றி விளாண்டுருக்கோம். வீட்டுக்கு பயன்படுத்தின தக்காளி, சமையலுக்கு பயன்படுத்துகிற தக்காளியிலேருந்து நம்ம விதைகள் எடுத்து போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு இதெல்லாம் எவ்வளோ சுலபமாக இருக்குதுன்னு பாருங்களேன். அழகாக காய்க்குது. அதுக்கப்புறம் இன்னமும் மற்ற செடிகள்னு பாருங்கள். அடுத்த செட்டாக வச்சது எல்லாமும் 2 தொட்டி ஒரே தொட்டியில் இருந்ததெல்லாம் பிரித்து தனித்தனியாக வச்சுருக்கேன். ஹைட்டாக வந்துட்டுருக்குங்க. அதே போல் இங்கே விதையாக போட்டதுங்க இந்த மொச்சை இதுலேயும் ஒரு கம்பு சுற்றி வச்சுருக்கேன். எந்த அளவு அதுவும் வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்கள் செடி அவரையுடைய இலைகள்லாம் பாருங்கள். ஒரு இலை எவ்வளோ பெரிய இலைகளாக உருவாகுது பாருங்கள். பச்சை மிளகாய் செடியும் பாருங்கள் அழகாக காய்ச்சிட்ருக்குங்க. நிறையா பிஞ்சுகள் வைக்கிது. கொத்து கத்திரி பற்றி சொல்லவே வேண்டாங்க, அவங்க எப்போவும் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்தி மல்லியெல்லாம் பார்த்திங்களா இவ்வளோ அழகாக எல்லாம் தலை நிமிர்ந்துச்சு பாருங்கள். நல்லா பெரிய பெரிய கிளைகளாகவே நீங்கள் நட்டு வைங்க, ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இதெல்லாம் ஒயிட் கலருங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த பட்டன் ரோஸ்லாம் இப்போ வாங்கியிருந்தோம் பாருங்கள். எவ்வளோ இடத்துலலாம் துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே புது துளிர்கள் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா வளர்ச்சியில் இருக்குது. இன்றைக்கும் தட்டு நிறைய பூக்கள் பறிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டுறேங்க. நம்ம மாடி தோட்டம் பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.